ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல கீழ் திருப்பதியில இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஹோட்டல் ரூம் டூர் பற்றி பார்க்கலாம். சேனல் ஃபாலோவர்ஸ் சில பேர் பிரைவேட் ஹோட்டல்ஸ் உங்களுக்கு கீழ் திருப்பதியில நல்ல ஹோட்டல்ஸ் தெரிஞ்சா சொல்லுங்கன்னு கேட்கிறீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் திருமலை மற்றும் திருப்பதி தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்துல டிடிடி ரூம்ஸ்ல தான் நான் தங்குவேன். ஆன்லைன்ல டிடிடி ரூம்ஸ் புக் பண்ண முடியாத சமயத்திலையும் ஆஃப்லைன்ல போய் ரூம் ட்ரை பண்ணி நிறைய முறை வாங்கியிருக்கேன். எப்பயாவது ஒரு சில நாட்கள்ல அந்த 30 டேஸ் ரூல் படி ரூம் கிடைக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி இல்லாத சமயத்துல தான் பிரைவேட் ரூம்ஸ்ல தங்குறது. ஏற்கனவே ஒரு முறை ஒரு பிரைவேட் ஹோட்டல்ல தங்கி அதனுடைய ரூம் டூர் வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன். இப்போதான் செகண்ட் டைம் நான் திருப்பதியில பிரைவேட் ஹோட்டல்ல தங்குறேன். இதனுடைய ரூம் டூர் வீடியோவும் பார்க்கலாம். இந்த ஹோட்டல் கீழ் திருப்பதியில கபில தீர்த்தம் கோவிலுக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. இந்த ஹோட்டல்ல இருந்து மால்வாடி குண்டம் வாட்டர் ஃபால்ஸும் கபில தீர்த்தம் வாட்டர் ஃபால்ஸும் ரொம்ப அழகா தெரியும். அதுவும் ஏர்லி மார்னிங் மிட் நைட் எல்லாம் வெஹிக்கிள்ஸ் மூவ்மெண்ட் நின்ன பிறகு கபில தீர்த்தம் வாட்டர் ஃபால்ஸினுடைய சத்தம் கூட ரொம்ப அழகா கேட்கும். இந்த ஹோட்டல்ல லிஃப்ட் ஃபெசிலிட்டி கூட இருக்கு. ஹோட்டல் கம்ப்ளீட்டா ரொம்ப நீட் அண்ட் ஹைஜீனா மெயின்டைன் பண்றாங்க. 24/7 செக்யூரிட்டி ஃபெசிலிட்டியும் இருக்கு. ஹோட்டல் வாசல்லே திருமலைக்கு போகக்கூடிய பஸ்ஸஸ் நம்ம கை காட்டினால் நிற்கும். நம்ம பஸ்ல ஏறி ஈஸியா போயிடலாம். இல்லைனாலுமே இந்த ஹோட்டல்ல இருந்து ஒரு 4வது வாசல்ல தான் கபில தீர்த்தம் கோவிலினுடைய பஸ் ஸ்டாப்பும் இருக்கு. அங்க கூட திருமலைக்கு போகக்கூடிய பஸ்ஸஸ் நிற்கும். அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து கூட நம்ம மலைக்கு போகக்கூடிய பஸ்ஸஸ்ல ஏறிக்கலாம். இந்த ஹோட்டல்ல இருந்து நடக்கக்கூடிய தூரத்துல தான் பூதேவி காம்ப்ளெக்ஸும் இருக்கு. பூதேவி காம்ப்ளெக்ஸ் பக்கத்துல தான் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் இருக்கக்கூடிய காரணத்தினால அங்கேயும் கூட மலைக்கு போகக்கூடிய பஸ்ஸஸ் வரும். நீங்க எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கி திருப்பதியில தங்கி மறுநாள் திருமலைக்கு போக பிளான் பண்றீங்கனாலும் இந்த ஹோட்டல் உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் புக் பண்ணிருக்கீங்க. காலையில இங்க இருந்து அந்த ஹோமம் நடக்கக்கூடிய கோஷாலைக்கு போறதுக்கும் ஹோமம் அட்டன் பண்ணிட்டு மறுபடியும் ரூமுக்கு வந்து நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு மலைக்கு போறதுக்கும் இந்த ஹோட்டல் வசதியாக இருக்கும். இப்போ இந்த ஹோட்டலினுடைய ரூம் டூர் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஹோட்டல்ல இருக்கக்கூடிய எல்லா ரூமுமே ஏசி ரூம் தான். ரூமுக்குள்ள என்டர் ஆனதும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரூமே 2ஆ டிவைட் பண்ணி லிவிங் ரூமாகவும் பெட்ரூமாகவும் ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. லிவிங் ரூம்ல உட்கார்றதுக்கு ஒரு சின்ன கம்ஃபர்டபுளான சோஃபாவும் டிவியும் செட் பண்ணிருக்காங்க. டிவிக்கு கீழேயே ஒரு பெரிய ஷெல்ஃப் வச்சு நம்முடைய திங்ஸ் ஸ்டோர் பண்றதுக்கும் இடம் கொடுத்திருக்காங்க. அங்கேயும் ஒரு ஃபேன் இருக்கு. அதற்கடுத்து அந்த பெட்ரூம் போர்ஷன்ல ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்டும், பெட்டுக்கு 2 சைட்லயும் சைட் டேபிள் ப்ரொவிஷனும் கொடுத்திருக்காங்க. குடிக்கிற தண்ணியெல்லாம் சுட வச்சுக்கிறதுக்காக எலக்ட்ரிக் வாட்டர் கெட்டிலும் அந்த சைட் டேபிள்ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூம்ல உட்கார்றதுக்கும் 2 பிவிசி சேர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் மிரரோடு சேர்த்து நம்முடைய திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு கபோர்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் போர்ஷன்லயே அட்டாச்டு ரெஸ்ட் ரூம் அண்ட் பாத்ரூமும் கொடுத்திருக்காங்க. பாத்ரூம்ல என்டர் ஆனதும் ஒரு வாஷ் பேஷனும் மிரரும் ஃபிட் பண்ணிருக்காங்க. அதற்கடுத்து வெஸ்டர்ன் கிளாசெட், அதற்கடுத்து பாத்ரூம் ஏரியாவும் நல்ல பெருசாவே இருந்துச்சு. பாத்ரூம்ல துணியெல்லாம் மாட்டுறதுக்கும் ப்ராப்பரா ஹேங்கர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. 24 ஹவர்ஸும் நமக்கு ஹாட் வாட்டர் பாத்ரூம்ல கிடைக்கும். ஹோட்டலும் ரொம்ப சேஃபாவே இருந்துச்சு. எல்லா ரூமுமே புக் ஆகி இருந்தாலும் ரொம்ப அமைதியாகவும் ஹோட்டல் இருந்துச்சு. ஹோட்டலும் ரொம்ப செக்யூர்டா இருந்துச்சு. சிசிடிவி கேமரா ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. நாங்கள் நைட் லேட்டா வந்தப்பவும் சரி, ஏர்லி மார்னிங் கோவிலுக்கு போறப்பவும் சரி, அங்க செக்யூரிட்டிஸ் முழிச்சிட்டே தான் இருந்தாங்க. அதே போல கார் பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் சின்ன கார் பார்க்கிங் தான் இந்த ஹோட்டல்ல இருக்கு. கார் ஹோட்டல் முன்னாடியே கூட பார்க் பண்ணிடுங்க, நாங்க எப்பவுமே இங்கே தான் இருப்போம், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு கேரண்டி பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ கார் பார்க்கிங்கும் இங்க வரக்கூடியவங்களுக்கு பெரிய இஷ்யூஸாக இருக்காது. இந்த ஹோட்டல் கபில தீர்த்தம் கோவிலினுடைய நந்தி சர்க்கிளுக்கு அடுத்துதான் இருக்கு. ஹோட்டலினுடைய பேர் ஹோட்டல் லோட்டஸ் கிராண்ட் எலிட். இந்த ஹோட்டல் சேர்ந்த இன்னொரு ஹோட்டலுமே இந்த ஹோட்டலுக்கு ஒரு 4 வாசலுக்கு முன்னாடி ஹோட்டல் லோட்டஸ் கிராண்ட்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டே பண்றதுக்காக நாங்க அங்க போய் தான் ரூம் பார்த்தோம். அங்கேயுமே ரூம் ரொம்ப நீட்டா இருந்துச்சு. எக்ஸாக்டா இதே ரூம் போலதான் பெரிய ரூமாகவே இருந்துச்சு. ஆனால் அங்க சோஃபா மட்டும் கிடையாது. அந்த பெரிய ஒரு ரூமையே அவங்க கம்ப்ளீட்டா பெட்ரூம் மாதிரியே வச்சிருந்தாங்க. ஹோட்டல்ல இருக்கக்கூடிய ரூம்ஸ் மாதிரி இது போல டிவைட் பண்ணி லிவிங் ரூமாகவும் பெட்ரூமாகவும் ஸ்பிளிட் பண்ணாம ஒரே ரூமா வச்சிருந்தாங்க. அதுவும் ரொம்ப நீட்டா இருந்துச்சு. மற்றபடி ரூமும் பாத்ரூமும் எக்ஸாக்டா 2 ஹோட்டல்லையும் ஒரே மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்காங்க. பட் ஊர்ல இருந்து கிளம்பும் போதே இந்த ஹோட்டல் லோட்டஸ் கிராண்ட் எலிட் மனசுல வச்சுட்டு தான் கிளம்புனதுனால அவங்க கிட்ட நான் விசாரிச்சேன். ஹோட்டல் லோட்டஸ் கிராண்ட் எலிட்டும் உங்களுடைய ஹோட்டலா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா அதுவுமே எங்களுடைய ஹோட்டல் தான் அப்படின்னாங்க. அங்க போய் ரூம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க தாராளமா போய் பாருங்க. ரெண்ட் எப்படின்னு கேட்டதுக்கு 2 இடத்துலயுமே ஒரே மாதிரி ரெண்ட் தான் அப்படின்னாங்க.
ஹோட்டல் லோட்டஸ் கிராண்ட்ல அண்டர் கிரவுண்ட் கார் பார்க்கிங் இருந்துச்சு. அது எவ்வளவு பெரிய பார்க்கிங் என்பதை நான் நோட் பண்ணல. அண்டர் கிரவுண்ட் கார் பார்க்கிங் இருந்துச்சு. 2 ஹோட்டல்ஸ்ல இருந்த ரிசப்ஷனிஸ்டுமே ரொம்ப கர்டியஸா பொலைட்டா எல்லா கேள்விகளுக்குமே ஆன்சர் பண்ணாங்க. நாங்க ரூம் பார்க்கலாமான்னு கேட்டதுக்குமே தாராளமா பார்க்கலாம் வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போயும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ 2 இடத்துலையுமே நான் ரூம் பர்சனலா போய் பார்த்த பிறகுதான் இந்த இடத்துல வந்து ரூம் புக் பண்ணேன். இந்த ஹோட்டல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய நாள்ல இருந்து எனக்கு தெரியும். ஸோ இந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணணும் என்பதும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனால இந்த கிராண்ட் எலீட்ல நான் ரூம் புக் பண்ணேன். ரூம் செக்இன் பண்ணும் போதே நம்மள டைம் நோட் பண்ணிக்க சொல்றாங்க. நம்ம செக்இன் பண்ண டைம்ல இருந்து 24 மணி நேரத்திற்கு நம்ம இந்த ரூம்ல ஸ்டே பண்ணிக்கலாம். நீங்க எக்ஸ்ட்ராவா 2வது நாள் தங்குறதாக இருந்தாலும் அவங்க கிட்ட முன்னாடியே நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு 2வது நாளும் ஸ்டே பண்ணிக்கலாம். அந்த 24 ஹவர்ஸ்க்கு லோட்டஸ் கிராண்ட்ல நான் ரூம் ரெண்ட் கேட்டப்போ 2100 rupees அப்படின்னாங்க. குறைச்சிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுடைய பாலிசிஸ் படி ஒரு ரூம்ல ஒரு கப்பலும் 2 சின்ன குழந்தைகளும் தங்கிக்கலாம். அதாவது 2 அடல்ட்ஸ் 2 குழந்தைங்க தங்கிக்கலாம். சப்போஸ் அடல்ட்ஸ் மட்டும் ஒரு 4-5 பேர் சேர்ந்து போறீங்க, ஜென்ஸாவோ லேடிஸாவோ அல்லது எப்படியோ ஒரு 4-5 அடல்ட்ஸ் மட்டும் நீங்க போறீங்க அப்படின்னா அதற்கேற்றாற் போல ரூம் ரெண்ட் சேஞ்ச் பண்ணுவாங்களா என்பதை பற்றி நான் விசாரிக்கல. அவங்களுடைய அட்ரஸும் ஃபோன் நம்பரும் இந்த வீடியோலயே நான் கொடுத்துருக்கேன். நீங்களே கூட கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இங்க வந்து நான் ரூம் ரெண்ட் விசாரிச்சப்போ எங்ககிட்ட ஃபர்ஸ்ட் 2500 ரூபாய் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்கெயின் பண்ண பிறகு 2300 ரூபாய் கொடுத்தாங்க. நான் 2100 ரூபாய் தான் லோட்டஸ் கிராண்ட்ல சொன்னாங்க. 2 இடத்துலயுமே ஒரே ரெண்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னு கேட்டதுக்கு இருக்கு 2100 ரூபாயிலையும் எங்ககிட்ட ரூம் இருக்கு. ஆனா அது எல்லாமே புக் ஆகிடுச்சு. இப்போ இந்த 2 ரூம் தான் இருக்கு அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு அமௌண்ட் பே பண்ண பிறகு ரூம்ல யார் தங்க போறாங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு வாங்கிக்கிறாங்க. அவங்களே ஒரு பிரிண்ட் அவுட் காப்பி எடுத்துக்கிறாங்க. ஸோ ஐடி ப்ரூஃப் மஸ்ட். நமக்கு ஆதார் கார்டோ வேற ஏதாவது போட்டோ ஐடி ப்ரூஃபோ நீங்க எடுத்துட்டு போங்க இந்த ரூம்ல ஸ்டே பண்றதாக இருந்தால். அதற்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், சாப்பிட்ற சாப்பாடு அல்லது நம்ம தங்கக்கூடிய இடங்கள்னு வரும்போது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான பர்சனல் சாய்ஸஸ் இருக்கும். அதே போல சேஃப்டி நீட்னஸ் ஹைஜீன்னு வரும்போதும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்சனல் சாய்ஸஸ் இருக்கும். அதனால நீங்க இந்த ஹோட்டல்ல ரூம் எடுக்கிறதாக இருந்தால் நீங்களே நேரடியாக போய் ரூம் பாருங்க. ரூம் பிடிச்சிருந்தா நீங்க ரூம் புக் பண்ணி ஸ்டே பண்ணிக்கலாம். இல்லைனாலும் இந்த ரோட்ல வரிசையா அடுத்தடுத்து நிறைய பிரைவேட் ஹோட்டல்ஸ் இருக்கு. எல்லா ஹோட்டல்ஸ் வாசல்லையுமே ஸ்லேட்ல ரூம் அவைலபிள்னு சொல்லி செக்யூரிட்டிஸ் வாசல்ல வெயிட் பண்றாங்க. நைட்ல வரும்போதும் சரி ஏர்லி மார்னிங் போறப்பவும் சரி அந்த ஸ்லேட் வச்சு நிறைய செக்யூரிட்டிஸ் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து எல்லா ஹோட்டல்ஸ்லயும் இருக்கு. மோஸ்ட்லி எல்லா ஹோட்டல்லையுமே நம்மள ரூம் பாக்குறதுக்கு அலோ பண்ணுவாங்க. இந்த ரோட்லயே சின்ன சின்ன ஹோட்டல்ஸும் இருக்கு, பெரிய ஹோட்டல்ஸும் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயுமே ஒவ்வொரு ரூம் ரெண்ட் இருக்கும். நமக்கு குறைவான ரெண்ட் வேணும்னாலும் அதற்கேற்றாற் போல நாமளே போய் பர்சனலா செக் பண்ணி ரூம் எடுத்துக்கலாம். அல்லது அதிகமான ரெண்ட்ல தான் ரூம் வேணும் அப்படின்னாலும் அதுவும் நம்ம செக் பண்ணி போய் ரூம் எடுத்துக்கலாம். பட் திருப்பதி பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல ரூம் புக் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த 2 ஹோட்டல்ஸினுடைய பிரைஸும் நான் ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்தப்போ ஒரு ஹோட்டலுக்கு 2800 ரூபாயும் ஒரு ஹோட்டலுக்கு 3100 ரூபாயும் இருந்துச்சு. வேற வேற புக்கிங் சைட்ஸ்ல நாம பார்க்கும்போது அவங்களுடைய கமிஷனும் அந்த ரூம் ரெண்ட்ல இன்க்ளூட் ஆகியிருக்கும். அதனால ரூம் ரெண்ட் ஆன்லைன்ல கொஞ்சம் கூடுதலா இருக்கு. ஸோ நீங்க அதை அவாய்ட் பண்ணிட்டு நேரடியாக வந்து நீங்க ஹோட்டல்ஸ்ல ரூம் பார்த்துட்டு ரூம் ரெண்ட்டும் அவங்க கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரூம் செக்இன் பண்ணிக்கலாம். அதுதான் நமக்கு ஃபீசிபிளாகவும் இருக்கும். அடுத்த மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்த ஹோட்டல் பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஆஃப் த சிட்டில இருக்கக்கூடியனால ஆட்டோ, ஷேர் ஆட்டோ, கேப், பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த ஹோட்டலுக்கு பக்கத்திலேயே நமக்கு அவைலபிளாக இருக்கு. ஃபுட் பொறுத்த வரைக்கும் தள்ளுவண்டி கடைகள், சின்ன மெஸ்ஸஸ், சின்ன ரெஸ்டாரண்ட், பெரிய ரெஸ்டாரண்ட்னு நமக்கு ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்கு. இந்த ஹோட்டலுக்கு பக்கத்திலே கிரீன் மெரிடியன் ரெஸ்டாரண்ட் இருக்கும். அங்க எப்பவுமே ஃபுட் ரொம்ப சூப்பரா இருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தாலுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட்ல உள்ள போய் நம்ம சாப்பிட்றதுக்கு ஏசி ரெஸ்டாரண்ட்டும் இருக்கு. வெளியே செல்ஃப் சர்வீஸ்ல கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். அது கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். அந்த ஹோட்டலினுடைய என்ட்ரியிலேயே சின்ன சின்ன ஸ்டால் இருக்கும். எல்லாமே கிரீன் மெரிடியன் ரெஸ்டாரண்டோடது தான். பார்சல் வாங்குறதுக்கும் ஒரு ஸ்டால் வச்சிருப்பாங்க. செல்ஃப் சர்வீஸுக்குன்னு ஒரு தனி டிஃபன் சென்டர் வச்சிருப்பாங்க. சாட் ஐட்டம்ஸ் விற்கக்கூடிய ஒரு கடை இருக்கும். ஜூஸ் விற்கக்கூடிய ஒரு கடை இருக்கும். அதற்கடுத்து கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் விற்கக்கூடிய ஒரு பெரிய பாலாஜி எம்போரியம் கேலரியும் இருக்கும். இது போல நிறைய ஃபுட் சாய்ஸஸ் அந்த ஸ்ட்ரீட்லயும் அந்த ரோட்லயும் நிறைய நமக்கு இருக்கு. இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.